சண்டை காட்சிகள்லாம் வந்து ரொம்பலாம் நம்புற மாதிரி அந்த அளவுக்குலாம் இல்லை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது LIK ஓட ரிவ்யூ. எஜே சூர்யா ஒரு தடவையும் அவர் வந்து தன்னை டிஃப்ரெண்ட் வேல வந்து அவர் ப்ரூஃப் பண்ணிகிட்டே இருக்கார். இந்த படத்தில் யார் நடிக்கிறாங்களோ இல்லையோ என்னோட பெர்ஃபார்மன்ஸை வந்து நான் பெஸ்ட்டாக தான் நான் காட்டுவேன். எவனாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. எவன் வேணால் வாங்க ஆப்போசிட்டில் வந்து பயங்கரமாக அவரோட பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே போகிறாரு. அது ரொம்பவே அழகாக இருக்குது. எஜே சூர்யா மாதிரி ஆப்போசிட்டில் ஒரு ஆள் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம்தான். அவரோட பெர்ஃபார்மன்ஸு, அவரோட டெலிவரி டைலாகு, ஆள் வந்து அவர் பார்க்கறதுக்கு வந்து என்ன ஒரு பெரிய ஒரு வில்லனு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் அந்த ஃபேஸ் ரியாக்ஷனில், அந்த வார்த்தையால், அந்த டைலாக்ஸில் சின்னதாக ஒரு விஷயம் பண்ணி அப்படி மிரட்டிட்டு போயிட்டே இருக்காருப்பா. இன்னும் சொல்லணும்னா பிரதீப் வந்து ஒரு ஹீரோனா, இன்னொரு ஹீரோ வந்து எஜே சூர்யா. 2 பேருக்கும் வந்து சம பங்கு தான் இந்த படத்தில். பிரதீப்போட ஆக்டிங் அது ஆஸ் யூஷுவல் எப்படி பண்ணுவாரோ அதே மாதிரி தான் இருக்குது. ஒன்றும் கெட்டப்லாம் ஒன்றும் சேஞ்ச் ஆகல, எதுவும் ஆகல. சேம் தான். அதே டியூடோட எப்படி அந்த ஹேர் ஸ்டைலோ அதே மாதிரி ஹேர் ஸ்டைல் தான். அதுக்கு முன்னாடியும் ட்ராகனில் எப்படி இருந்துச்சோ அப்படி தான். இதில் ஒரு பெர்ஃபார்மன்ஸு வைஸாக வந்து கொஞ்சம் பிரதீப் வந்து ஒரு இன்னசென்ட்டாக நடிச்சிருக்காரு. ஏன்னா அவர் வந்து ஒரு பசுமை உலகத்துலேருந்து வர்றதுனால அங்கே பழக்கப்பட்டது எப்படி, அவர் வந்து அவரோட வளர்ப்பு ஒரு விஷயம் இருக்குது இல்லையா, அது அங்கேருந்து வர மாதிரி தான் இருக்குது. அப்படிதான் அது ஒரு தன்மையாவோ அது ஒரு ரொம்ப மென்மையாக அந்த மாதிரி அவரோட ஆக்டிங் வந்து அது அந்த மாதிரி காமிச்சிருக்காரு. அந்த விஷயத்தில் அது சூப்பராக பிரதீப்போட ஆக்டிங் நல்லா இருக்குது. அதே மாதிரி எஜே சூர்யா வந்து நான் ஒரு நிறுவனம் நடத்துகிறேன், எனக்கு ஒரு பாதிப்பு நடந்திருக்கு, அந்த பாதிப்புலேருந்து நான் ஒரு நிறுவனம் நடத்துகிறேன், நினைக்கிறது தான் நடக்கணும். இளையராஜா வந்து சொல்லியிருக்காரு 7 சுரம் தான், இதில் என்ன அந்த சாங் நல்லா இருக்குது, இந்த சாங்கு அந்த சாங்கு 1008 போட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் மாதிரி அவர் இளையராஜா வந்து அவர் மியூசிக்கில் சொல்லுவார். இவரும் அதே தான் அதை திருப்பி இதில் சொல்லுவார், ஒரு விஷயம் பண்ணுவார். அது ரொம்ப நல்லா பயங்கரமாக இருக்கும். அந்த சீன்லாம் வந்து அவரோட டைலாக் டெலிவரியும் வந்து அவருக்கு கொடுத்த டைலாக்ஸும் வந்து ரொம்ப அழகாக வந்து இருக்குது. பசுமை உலகம்னு ஒரு இடம், இன்னொரு பக்கம் சோஷியல் மீடியாவை நம்பி ஃபேண்டசியான ஒரு உலகத்துக்குள்ளே இருக்கிற மக்கள், இன்னொரு பக்கம் இயற்கையை நம்பி வாழ்கிற ஒரு மக்கள், எப்படி அவங்க உலகத்துக்குள்ளே போயிட்டு எப்படி அடாப்ட் ஆக முடியும், அடுத்தது அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு வேறுபாடெல்லாம் எப்படி வந்து இவங்களுக்கு தெரிய வருது, அது தெரிய வரும்போது இவங்களுக்கு அது ஸ்டூப்பிடாக இருக்கும், இவங்க பண்ணுறது வந்து அவங்களுக்கு ஸ்டூப்பிடாக இருக்கும். பட் கடைசியில் வந்து எது உண்மை, எதை நோக்கி போனால் நம்ம வந்து இந்த உலகத்தில் ஒரு பீஸ்ஃபுல்லாக வாழலாம், அதுதான் இந்த படத்தோட கோரே. என்னடா இது ஃபுல் ஸ்டோரியை சொல்லிட்டான் அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஃபுல் ஸ்டோரி வந்து அதை மீறியும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்குது. நான் அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை. யோகி பாபு காமெடியாக நடிச்சிருக்காரு. சீமான் அவர் வந்து அப்பாவாக நடிச்சிருக்காரு. இப்போ நிஜ வாழ்க்கையில் அரசியல்லையும் அவர் வந்து இயற்கையை வந்து எல்லாருக்கும் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காரு. விவசாயம் பண்ணிட்டு அப்புறம் அதெல்லாம் பண்ணிட்டுலாம் ஒரு காட்டில் அவர் வந்து ஒரு பசுமை உலகில் வந்து ஒரு ஃபோனை வந்து இல்லாமல், சிக்னல் இல்லாமல் அந்த மாதிரி வாழ்கிற ஒரு ஆள். அது எதனால் அப்படி வாழ்கிறாருன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் ஒன்று இருக்குது. அது நீங்கள் படத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்காக தான் வந்து அவங்க முக்கியமாக அந்த உலகத்துக்குள்ளே இருக்கிற காரணமே அதுவாக தான் இருக்கும். முக்கியமாக சொல்லப்போனால் அந்த எந்திரனில் கூட வந்து 2.0 கூட வந்து இந்த ஃபோன் இல்லாமல் இந்த கிளிகள் அந்த இதெல்லாம் வந்து எப்படி ஒரு நல்லா இருக்கும், அது இருந்தால் என்னென்னலாம் பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு காமிச்சிருப்பாங்க. ஸோ அது அதே மாதிரி சேம் கொஞ்சம் இருந்தாலும், ஆனால் இதில் காட்டின ஒரு இது வந்து இந்த ரோபோட்டிக்லாம் வந்து இல்லாமல் இது மனுஷங்களுக்குள்ளேயே எப்படி வந்து ஒரு கனெக்டிவிட்டி ஒரு மிஸ் ஆகுது இந்த ஃபோனாலேயோ இல்லை வந்து இந்த அன்ரியாலிட்டியான விஷயங்கள் பண்ணுறதுனால அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து படம் முழுக்க நிறைய இடத்துல அதை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இன்னொன்று படத்தோட பலம் சொல்ல போனீங்கன்னா ஒரு 2 விஷயம் மெயினாக இருக்குது. அது என்ன 2 விஷயம்னா, ஒன்று வந்து கேமரா ஒர்க்கு, அது வந்து பயங்கரமாக இருக்குது. அந்த கலரிங்கு அதில் காமிச்ச ஒரு விஷுவல்ஸும் வந்து நம்ம ஒரு வேற ஒரு தளத்துக்கு வந்து கொண்டு போகுது. நம்ம எல்லாமே வந்து நம்ம ஒரு சென்னைக்குள்ளே நடக்கிற ஒரு விஷயமா தான் நம்ம எல்லாமே காட்டுறாங்க. ஏன்னா அது வந்து ஒரு பேர் வழியாவோ இல்லை ஒரு அங்கே இருக்கிற ஒரு பில்டிங் ஒரு மோன் ரோட்டில் இருக்கிற ஒரு பிளேஸாவோ அந்த மாதிரி காட்டும்போது தான் நமக்கு ஓகே இது சென்னைக்குள்ளே தானா அப்படின்னு தெரியுது. மற்றபடி எல்லாமே வந்து நம்ம பார்க்கும்போது ஒருவேளை சைனாவில் போய் எடுத்தாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வந்து விஷுவல்ஸ் வந்து கரெக்டாக காமிச்சிருக்காங்க. செட்டு வந்து நல்லா அழகாக போட்டிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் வந்து அனிருத்
பிஜிஎம் வந்து ரொம்ப இன்டர்நெட்லேயே போய் மூழ்கி கிடக்காம கொஞ்சம் நம்ம வந்து இன்டர்நெட்டில் நம்ம ஒரு வேலையாக ஒரு போகிறோம், ஓகே, ஒரு வேலையாக ஒரு செய்கிறோம் அப்படின்னா அது வேற விஷயம். பட் ஆனால் வந்து நம்ம தெரிஞ்சவங்களோ இல்லை நமக்கு வந்து ரொம்ப பிடிச்சவங்களோ அவங்க பக்கத்தில் இருக்கும்போது, அவங்க நம்மளை வந்து தேடி வரும்போது, அந்த நேரத்துலையும் நம்ம வந்து அதிகமாக அந்த ஃபோனில் ஸ்பெண்ட் பண்ணுறது, அதிகமாக அவங்கள கவனிக்காமல் நம்ம இருக்கிறது, அது எந்த அளவுக்கு வந்து நம்ம ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு ஆபத்தை உருவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இந்த படத்தில் வந்து ரொம்ப அழகாகவே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அந்த ஒரு லவ் சீன்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கான்னு அப்படின்னு கேட்டால் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அது யார் மூலியமாக ஆயிருக்குன்னா, இன்னொன்று வந்து அந்த விஷுவல்ஸ், அந்த கேமரா ஒர்க்கு, இன்னொன்று வந்து அனிருத்தோட பிஜிஎம்ஸ். அவர் வந்து எப்படி சொல்கிறது, இப்போ சாய் அபிநயக்கர் வந்து அவரும் ஒரு பக்கம் மியூசிக் போடுறாரு தான். ஆனால் வந்து அவர்கிட்டேருந்து கிடைக்கும்போது அந்த ஒரு 2K கிட்ஸு அந்த மாதிரி மென்டாலிட்டி உள்ளவங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகுது. பட் எல்லாருக்குமே ஒர்க் அவுட் ஆகிற மியூசிக்கை வந்து இப்போ அனிருத் வந்து இந்த படத்தில் நல்லாவே பிளேஸ் பண்ணியிருக்காரு. இன்னும் விக்னேஷ் சிவனோட ரைட்டிங் இதில், அவரோட ரைட்டிங் எப்போவுமே வந்து மோட்டிவேஷனில் வந்து ஒரு கவிதைத்துவமாக இருக்கும். அந்த கவிதைத்துவமான விஷயங்கள் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு டைலாக்ல இருக்குது. இன்னொரு ஆப்போசிட் எஜே சூர்யாவும் பிரதீப் ரங்கநாதனும் 2 பேரும் சேர்ந்து பேசும்போது அது ஒரு கவிதைத்துவமாக வந்து அது அது நல்லா இருக்கும். அது பார்க்க ஒரு டைலாகா இல்லாமல் நான் ஹீரோ நீ வில்லன் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ஜென்ரேஷன் ஒரு பசுமை உலகம்னு ஒரு இடம், ஒரு இந்த லைக்குன்னு இருக்கிற ஒரு இடத்துலேருந்து எஜே சூர்யா, இப்போ இவங்க 2 பேர் அவங்க பிரதிநிதியாக இவங்க 2 பேர் பேசினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி டைலாக்ஸ் அது ரொம்பவே வந்து அழகாக பொருந்திருக்கு படத்துக்கு. அங்கங்கே லேக் இருக்குதான், என்னடா ஒரே விஷயத்த வந்து திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணினே இருக்கிறாங்க, இந்த விஷயம் தான் சொல்லி முடிச்சுட்டாங்களே, எதுக்கு அடுத்த சீன்லேயும் அதே மாதிரி வந்து அதே நோக்கி போகணும் அப்படின்னு ஒரு சில நேரத்தில் அப்படி வருது. அதே மாதிரி சண்டை காட்சிகள்லாம் வந்து ரொம்பலாம் நம்புற மாதிரி அந்தளவுக்குலாம் இல்லை. இவர் ரோபோட்டிக்காக ஒரு கையில் வந்து அயன்மேன் மாதிரி கையில் மாட்டிக்கிட்டு அடிக்கிற மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு அபத்தமாக தெரியுது. அது இந்த மாதிரி ஃபைட் வேணாம் ஒரு அப்படின்னு. அப்புறம் இன்னொன்று வந்து ஒரு கோர்ட் சீன் ஒன்று வரும் 2045 40 வந்து இந்த மாதிரி தான் ஒரு கோர்ட்டு நிர்வாகம் இருக்குமா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலாக அது பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்த மாதிரிலாம் இருக்க முடியாது. அந்த மாதிரி இன்னும் அப்டேட் தான் ஆவாங்க தவிர்த்து அதே மாதிரி 4 பேர் சேரை போட்டு உட்காந்துக்கிட்டு ஒரு நீதிபதி வந்து இந்த மாதிரி தான் தீர்ப்பு சொல்லுவார், மக்களோட கருத்தை கேட்டுட்டு அதுக்கப்புறம் தீர்ப்பை சொல்லுவாங்க. எவிடன்ஸை வச்சு தான் எப்போவுமே தீர்ப்பை சொல்லுவாங்க ஒரு கேஸில், ஒரு ஜட்மெண்ட்டில். இப்போ வரைக்குமே அது நாள் கணக்காக வந்து இன்னும் மாறதான் செய்யும். இன்னும் எவிடன்ஸ் வந்து எவ்வளோ குவாலிட்டிவாக இருந்தால் இந்த ஜென்ரேஷனில் வந்து இன்னும் ப்ரூஃப்லாம் வந்து ரொம்ப ஆதாரம்லாம் வந்து ரொம்ப பக்காவாக இருக்கணும். அப்போ தான் வந்து ஒரு தீர்ப்பை வழங்க முடியும். அதை விட்டுட்டு மக்கள்கிட்ட கேட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த ஆப் வந்து மோசமானது சொல்கிறாங்க, அதுக்காக நம்ம வந்து மூடிடுவோம் அப்படின்னா, இங்கே அந்த மாதிரி 1000 விஷயங்கள் இருக்குது மூட வேண்டியது. அதெல்லாம் எதுவுமே வந்து கேஸு ப்ரூஃப் இல்லாமல், எந்த ஒரு எவிடன்ஸ் இல்லாமல் எல்லாமே இயங்கிட்டு தான் இருக்குது இப்போ இந்த டைம்லேயே. ஸோ அந்த டைமில் இன்னும் கிரிட்டிக்கலாக போகும். அதெல்லாம் வந்து ரொம்ப கோர்வையாக இருந்த மாதிரி இருந்தது, நம்புற மாதிரி இல்லை. ஸோ எல்லாத்தையும் தாண்டி இதில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் கருத்து என்னென்னா, அழகான ஒரு இயற்கை சார்ந்து வந்து வாழணுமா, இல்லை வந்து நம்ம செயற்கை சார்ந்து வாழணுமா அப்படின்னு ஒன்று விஷயம் இருக்குது. நம்ம எப்போவுமே இயற்கை சார்ந்து வாழ்ந்தால் தான் நமக்கு வந்து ஆயுள் முழுக்க நம்மளுக்கு வந்து ஒரு நிம்மதி கிடைக்கும். அதில் ஒரு 1000 கஷ்டங்கள் இருக்கலாம், அந்த கஷ்டத்துலேயும் நம்ம ஒரு மன அமைதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. இதில் வந்து எப்படின்னா, நம்ம கஷ்டப்பட்டுட்டே தான் இருப்போம், நமக்கு வந்து கடைசி வரைக்கும் ஒரு நிம்மதியே கிடையாது. நமக்கு வந்து இந்த லைக்ஸ் வந்தால் தான் வந்து ஒரு நமக்கு மனநிறைவு ஆகும், கமெண்ட்ஸ் வந்தால் தான், ஒரு குட் கமெண்ட்ஸ் வந்தால் தான், ஒரு பேட் கமெண்ட்ஸ் வந்து கூட அவங்களால தாங்கியிருக்க முடியாது இந்த உலகத்தில். இதே வந்து ஒரு விவசாயத்தில் வந்து இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த பக்கம் போனீங்கன்னா அவங்க வந்து ஒரு நெல் விளைச்சலை எடுத்துட்டு அவங்க எடுத்துன்னு போய் ஒரு ஆளுக்கு வந்து ஒரு கொஞ்சம் இது கொடுத்தாலே அவங்களுக்கு வந்து ஒரு நன்மை வந்து சேரும். ஸோ அவங்க போடுற எஃபோர்ட் வந்து ஒருத்தங்களுக்கான எஃபோர்ட் கிடையாது, அவங்க முக்கியமாக தனக்கான எஃபோர்ட்டு அவங்க போடுறது கிடையாது, மற்றவங்களுக்கு தான் எல்லாமே சேருது. அது மூலியமாக தான் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல பேர் வருது. ஆனால் இதில் அப்படி கிடையாது. இந்த ஜென்ரேஷன், இந்த சிட்டியில் இருக்கிற லைஃப் அப்படி கிடையாது. சிட்டியில் இருக்கிற லைஃப் எப்படின்னா நமக்காக மட்டுமே வாழ்கிற ஒரு லைஃப். ஸோ அந்த டிஃப்ரென்ஸை வந்து இந்த படத்தில் ரொம்ப அழுத்தமாகவே சொல்லியிருக்காங்க. ஸ்க்ரீன் பிளே அதெல்லாம் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. முக்கியமாக வந்து கேமராமேன் ரவிவர்மன், அவர் அந்த இப்போ கூட பொன்னியின் செல்வன் படம்லாம் வந்து அவர் தான் டைரக்ட் பண்ணார். ஸோ வேட்டையாடு விளையாடு பண்ணியிருக்காரு. ஸோ நிறைய கேமரா ஒர்க்லாம் அவர் அவார்ட்லாம், நேஷ்னல் அவார்ட்லாம் வாங்கியிருக்காரு. அவரோட கலரிங்கு, ஒரு இடத்துலையும் ஒரு லைட்டிங் யூஸ் பண்ணது, அதெல்லாம் வந்து ரொம்ப
சூப்பராக இருக்குது. அப்புறம் இந்த தீமா தீமா சாங்கு அது ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருந்துச்சு, பிரம்மாண்டமாக எடுத்திருந்தாரு. இந்த படம் ஃபுல்லாகவே வந்து ஒரு அதிகம் செலவு பண்ணி தான் எடுத்திருக்காங்க. அந்த ப்ரொடக்ஷன் வேல்யூலாம் வந்து நல்லா தெரியுது படத்தில். ஓகே, செலவு நல்லா பண்ணியிருக்காங்க இந்த சீனுக்கெல்லாம். எதுக்குமே வந்து கேமரா வந்து சின்ன கேமராவோ இல்லை வந்து வேறு ஏதோ ஐஃபோனில் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு தேவையில்லாதெல்லாம் எடுத்து வச்சுருப்பாங்க. அதெல்லாம் இல்லாமல் ப்ராப்பராக டெக்னிக்கலாக எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டு எடுத்திருக்காங்க. அதே மாதிரி இப்போ இருக்கிற அந்த பாய் பெஸ்டி அந்த மாதிரிலாம் விஷயம் என்னென்னமோ இப்போலாம் இப்போ என்னென்னமோ ஃப்ரெண்டாக இருக்கிறாங்க. ஒரு ஃப்ரெண்டுனா ஒரு ஃப்ரெண்டு தான், அதை விட்டுட்டு அதுலேயே ஒரு அடுக்கடுக்காக அப்படியே வச்சுட்டே போகிறாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து அது யோகி பாபு வச்சு ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. அது ரொம்பவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அவர் வந்து ஓப்பன் ஃப்ரெண்டுன்னு ஒன்று ஒரு விஷயம் வந்து அவர் உள்ளே கொண்டு வராரு. அது ரொம்பவே நல்லா இருக்கு. அது காமெடியாக, ரொம்ப காமெடியாக சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அவரும் அந்த எண்டு வரைக்கும் கொஞ்சம் காமெடி 1-2 ஒர்க் அவுட் ஆகும் போலனாலும் நிறைய மோஸ்ட் ஆஃப் காமெடி வந்து அவர் ரிலேட்டபிளாக இருக்குது. இப்போ இருக்கிற பசங்களுக்கு வந்து அதான பிரச்சனை எல்லாருக்குமே. லவரால் பிரச்சனை இருக்கோ இல்லையோ, முக்கியமாக கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸால தான் அவங்களுக்கு 1000 பிரச்சனை வருது. ஸோ அந்த வந்து அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு. அது ஹீரோயின் வந்து அவங்களால முடிஞ்ச பெர்ஃபார்மன்ஸ் நல்லா கொடுத்துருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களோட அம்மாவா வந்து ரொம்ப நாள் கழிச்சு மாளவிகா நடிச்சிருக்காங்க. அதை அம்மாவை பார்த்து தான் வளர்றாங்க, ஏன்னா அப்பா இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த அம்மா என்னவா அவங்கள வளர்க்குறாங்க, ஒரு ஜென்ரேஷன் மாறுறதுக்கு காரணம் வந்து பெற்றவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி இந்த படத்தில் ஒரு சின்னதாக ரீஸ்டேஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதில் ஒரு பக்கம் பார்த்தா அப்பா வளர்ப்பில் வந்து மகன் வளர்றாரு, அம்மா வளர்ப்பில் வந்து பொண்ணு வளருது. இதுவும் இதில் கனெக்டிங்காக இருக்குது. அதுவும் ஒரு அந்த ஸ்டோரி டெல்லிங்கும் வந்து நல்லா இருக்கு. அது வந்து எப்படின்னா நமக்கு வந்து இப்படி வச்சு அப்படி பண்ணாமல் அவர் கேஷுவலாக வந்து அந்த ஸ்க்ரீன் பிளேயை வந்து ரொம்ப ரேசியாக கொண்டு போயிருக்காரு. ஸோ அந்த வகையில் தான் இந்த படம் வந்து ஜெயிக்குது. ஒரு ஸ்க்ரீன் பிளேயாக இந்த படம் ஜெயிக்குது. மற்றபடி ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்டோரி இயற்கை சார்ந்தது தான் வந்து நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படம் வந்திருக்கு. ஆனால் மீண்டும் வந்து ஒரு 2040 போய் நம்ம பார்த்தோம்னா கூட அன்னைக்கு கூட வந்து இயற்கை சார்ந்தது தான் நிம்மதி தரும் நமக்கு, செயற்கை சார்ந்தது நிம்மதி தராது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த படத்தில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களும் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. நீங்களும் வந்து இந்த படத்தை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். ஏன்னா இந்த படம் வந்து உங்களை ஏதோ ஒரு வகையில் ஒரு ஒரு சேலஞ்சு கொடுக்கும் நமக்கு. ஓகே, இதுவும் நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மற்ற படம் மாதிரி டிசப்பாயின்மெண்ட்லாம் பண்ணாது, ரொம்பலாம் டிசப்பாயின்மெண்ட் பண்ணாது. செகண்ட் ஹாஃப் அங்கங்கே கொஞ்சம் லேக் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கதை எப்படி எந்த ஓட்டத்தில் போகுதுன்னு சொல்லிட்டு போகிறதுனால நமக்கு பெருசாக ஒன்றும் லேகு தெரியாது, ஒன்றும் தெரியாது. இன்டர்வல் ஒரு நல்லாயிருக்கும், அது ஒரு சேலஞ்சிங்காக ஒரு இன்டர்வல் நல்லாயிருக்கும். அனிருத் பிஜிஎம்காக போகலாம். அந்த முக்கியமாக நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு விஷுவல்ஸ்லாம் வந்து ரொம்ப விரும்பி பார்ப்பீங்க, இந்த மாதிரி விஷுவல்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்ப்பீங்க அப்படின்னா, ஒரு கலர்ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த படத்தை போய் நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். மற்றபடி நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு புரட்சி, ஒரு சஸ்பென்ஸு, ஒரு க்ரைம் த்ரில்லர், ஒரு ரொம்ப கிரிட்டிக்கலாக பார்ப்பீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இது கொஞ்சம் எடுத்துக்கிறது கொஞ்சம் டவுட்டு தான். ஸோ பட் ஆனால் அவங்களையும் ஓரளவுக்கு இந்த படம் சாட்டிஸ்ஃபைட் பண்ணோம். ஏன்னா எல்லாருக்கும் ப்ராப்ளம் ஒன்று தானே. ஸோ அதனால் அது எல்லாருக்கும் பிடிக்கும். கண்டிப்பாக போய் தியேட்டரில் பாருங்கள்.